சூப்பரான சத்தான கேழ்வரகு இட்லி தோசை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். என்னதான் நம்ம வெள்ளை இட்லி தோசை நம்ம சாப்பிட்டாலும் கேழ்வரகு இட்லி தோசையில இருக்கிற சத்து அதுல இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம வாரத்துல ஒரு தடையாவது நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கிளாஸ் கேழ்வரகு போட்டுக்கலாம். இட்லி அரிசி 2 கிளாஸ் ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 கிளாஸ் வெள்ளை உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, எப்போது இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம கிரைண்டர்ல போட்டு நம்ம அரைச்சு நம்ம தனியா நம்ம எடுத்துட்டு, அடுத்த நாள் இத மாவை வந்து நம்ம இட்லி தோசை நம்ம ஊத்தணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானதா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து பழக்கி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமாவும் அவங்க வந்து பழகிப்பாங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.